இல்லறவாசியை போலவே இருக்கிறவர். இவர் நல்ல ஒரு ஞானாசிரியர், ஒரு போதனாசிரியர், ஒரு நல்ல நூலாசிரியரும் கூட. நிரம்ப ஆன்மீக செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறவர், உலகதாய விஷயங்களை கூட தெரிந்து வைத்திருக்கிறவர், நிரம்ப நூல்கள் எழுதவர், நன்றாக பேசக்கூடியவர். இவருடைய நிறுவனத்திற்கு ஓங்காரம் என்பது பெயர். ஓங்காரம் என்கிற ஒரு பத்திரிகையும் இவர் நடத்தி வருகிறார். இவருடைய ஆசிரமத்திற்கான கிளைகள் அமெரிக்காவிலும் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். உலகெங்கும் இவருக்கு பக்தர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். மிகவும் உற்சாகமான ஒரு மனிதர். நானும் இவரோடு பழகி இருக்கிறேன், இவருடைய போதனைகளை கேட்டிருக்கிறேன். இவர் கருப்பசாமி என்கிற ஒரு தெய்வத்தை பற்றி ஒரு அற்புதமான நூலை தொகுத்திருக்கிறார். கருப்பசாமி என்பது வழக்கமான முருகன், பிள்ளையார், சிவனுக்கு எல்லாம் அப்பால் ஒரு வழிபடுகிற ஒரு சிறு தெய்வம் என்று சொல்லலாம். தமிழகத்தில் கருப்பசாமியினுடைய தெய்வம், அந்த ஆலயங்கள் பல்வேறு ஆலயங்களில் இருக்கின்றன. தனக்கென்று ஆலயங்கள் மிக குறைவாக இருந்தாலும் கூட பெரிய ஆலயங்களில் கருப்பசாமி வைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்திகளை இவர்கள் தருகிறார்கள். இந்த நூல் இவ்வளவு பெரிய நூலாக இருக்கிறதே தவிர எந்தெந்த ஊரில் கருப்பசாமி இருக்கிறார் என்கிற செய்தியையும், அந்த ஊரினுடைய முகவரி, அந்த கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்கிற விவரத்தையும், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமியினுடைய உருவம், அவர் பயன்படுத்திய பொருட்கள், அந்த ஆலயத்தினுடைய படங்கள் இவற்றை தொகுத்து தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சில கும்பாபிஷேக அழைப்பிதழ்களை கூட தொகுத்திருக்கிறார்கள். பக்கம் மிக அதிகமாக இருக்கிறதே தவிர இந்த கருப்பசாமியை பற்றி ஒரு செய்தி வேண்டும் என்றால் இந்த நூலை பார்த்தால் போதும் என்கிற அளவுக்கு அத்துணை செய்திகளையும் இவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இவர் கருப்பசாமி தெய்வம் என்பது சீர்வாசநல்லூரில் இருக்கிறது, புதுக்கோட்டை ராங்கியத்தில் இருக்கிறது, மதுரை கள்ளழகர் கோயிலில் கூட இருப்பதாக கேள்வி. அதே போல மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இருப்பதாக சொல்கிறார்கள். மாவட்டந்தோறும் கருப்பசாமி ஒவ்வொரு கோயிலிலும் இருக்கிறார்கள், தனியாகவும் கோயில்கள் இருக்கின்றன. இதை ஒரு கருப்பசாமி களஞ்சியம் என்று கூட இந்த நூலை நாம் சொல்லலாம். ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். பல அதிசயங்களை இந்த சாமி நிகழ்த்தியிருக்கிறார், பல அற்புதங்களை இந்த சாமி நிகழ்த்தியிருக்கிறார் என்பதை இந்த நூலில் தருகிறார். ஒரு தடவை அவர் ஸ்ரீனிவாசநல்லூர் என்கிற ஒரு கோவிலில் இவர் சுவாமிகள் இருக்கிற போது இந்த ஓங்காரானந்த சாமிகள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரே புழுக்கமாக இருக்கிறதே, பூஜை செய்ய முடியவில்லை என்ற ஒரு மனம் புழுகி கொண்டிருந்த நேரத்தில் திடமென்று மழை வருகிறது, அந்த பகுதியே குளிர்ந்து போய்விடுகிறது என்று ஒரு அதிசய செய்தி சொல்கிறார். அந்த பக்தி, அந்த ஆன்மீக அனுபவத்தை இவரே அனுபவித்திருக்கிறார். அதே போல வழிவழியாகவும் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. இதுல உரண்டாப்புலி கருப்பசாமி என்கிற ஒரு தெய்வம் கீழச்சேவல்பட்டி ஆட்சியை திருடர்களிலிருந்து காப்பாற்றியதாக ஒரு செய்தியை தருகிறார்கள். ஒரு முறை கீழச்சேவல்பட்டியை சார்ந்த ஒரு செட்டிநாட்டு ஆட்சி நிரம்ப பணத்தோடு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அது திருடு போய்விட்டது. அந்த திருடர்களை பிடிப்பதற்கு இந்த தெய்வம் உதவியதாக ஒரு கதையை சொல்கிறார்கள். அது உண்மையாக நடந்திருக்கிறது. அதே போல கிருஷ்ணநாராயணன் செட்டியார் என்பவருக்கு நீதிமன்றத்தில் சாட்சி சொல்வதற்கு யாருமே வரவில்லை, இந்த தெய்வமே வந்து ஒரு சாட்சியை சொன்னது என்கிற ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள். அதே போல ஒரு ஆங்கில அதிகாரி ஒருவரை இந்த பைனாக்குலரில் இந்த தெய்வ வழிபாடுகளை தனியே தூரத்தில் இருந்து பார்த்திருக்கிறார். பொதுவாக ஆலய வழிபாடு என்பது ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தில் இருக்கிற தெய்வங்களை வணங்க வேண்டுமே தவிர ஏதோ ஒரு வேடிக்கை பொருளை பார்ப்பதை போல தூரத்தில் இருந்து பைனாக்குலரில் பார்ப்பது என்பது தெய்வ குற்றமாக கருதப்படுகிறது. அப்படி அவர் பார்த்திருக்கிறார். அப்படி அவர் பார்த்த போது அவருடைய கண்கள் பார்வையை இழந்து விடுகின்றன. ஆனாலும் திரும்பவும் அந்த ஆலயத்திற்கு வந்து பூஜை செய்து வழிபட்டு மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த பார்வை திரும்பியதாக ஒரு செய்திருக்கிறது. இப்படி கருப்பசாமியை வழிபடுகிறவர்களுக்கு நிகழ்ந்த பல்வேறு அதிசயங்களையும் அது தொடர்பான செய்திகளும் தொகுத்து வந்திருக்கிறார். இந்த புத்தகத்தின் விலை 1500 ரூபாய். இதை ஓங்காரம் என்கிற அவருடைய நிறுவனமே வெளியிட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு நூல், 2000 பக்கங்கள் இருக்கின்றன. நன்றி.